19வது ஸ்லோகம். இதம் ஷரீரம் மம துர்விபாவ்யம் சத்வம் ஹி மே ஹிருதயம் யத்ர தர்மஹ பிருஷ்டே கிருதஹ மே யத் அதர்மஹ. ஆராத் அதஹ ஹி மா ரிஷபம் பிராஹுஹு மாம் ரிஷபம் பிராஹுஹு ஆர்யாஹ. இதம் ஷரீரம் மம துர்விபாவ்யம் சத்வம் ஹி மே ஹ்ருதயம் யத்ர தர்மா பிருஷ்டே கிருதோ மே யததர்ம ஆராததோ ஹி மாம் ரிஷபம் பிராஹுரார்யா. பகவான் விஷ்ணுவே ஆன ரிஷபதேவன் செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஸ்லோகமாக்கும் இது. நான் ஆராக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நீங்கள் எல்லாம் நான் உபதேசிக்கிறத மஸ்ட் ஆயிட்டும் അനുസരിക്കണം. യഥാർത്ഥത്തിൽ இதம் இந்த மம என்னோடு சரீரம் இப்ப இருக்கிற வபுசு சரீரம் அப்படிங்கிறது துர்விபாவ்யம் உங்களால சங்கல்பிக்கிறதுக்கு சாதிக்காததாக்கும். நான் சொந்தம் விருப்பப்படி எடுத்த சரீரமாக்கும் இந்த ரிஷபனோடு சரீரம். மே என்னோடு ஹிருதயம் மனசு சத்துவம் சத்குணத்தால மட்டுமாக்கும் இருக்கு. ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாத அந்த கரண சுத்தியோடு கூடின ஹிருதயமாக்கும் எனக்கு உள்ளது. ஹி உறுதியாக்கும் அது. எத்ரா என்னோட ஹிருதயத்துல தர்மஹா தர்ம சிந்தனை மட்டுமாக்கும் இருக்கு. அதர்மஹா அதர்மத்தை ஆராது தூர பிருஷ்டே கிருதஹா பின்திருப்பி விட்டிருக்கேன். அதஹா அதனால ஆர்யாஹா ஞானிகளான சிரேஷ்டர்கள் எல்லாம் மாம் என்ன ரிஷபம் ரிஷபன் அப்படின்னு பிராஹுஹு கூப்பிடுறா. எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸடு. ரிஷபன் அப்படிங்கிற பேரு எனக்கு யோசிச்சதாக்கும். சிரேஷ்டனாக்கும் நான் அனுகிரகங்களை வர்ஷிக்கிறவனாக்கும் நான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குங்கோ. 20வது ஸ்லோகம். தஸ்மாத் பவந்தஹ ஹ்ருதயேன ஜாதாஹ சர்வே மஹீயாம்சம் அமும் சனாவம் அக்லிஷ்டபுத்யா பரதம் பஜத்வம் சுஸ்ரூஷணம் தத்பரணம் பிரஜானாம். தஸ்மாத் பவந்தோ ஹ்ருதயேன ஜாதா சர்வே மஹீயாம்சமமும் சனாவம் அக்லிஷ்டபுத்யா பரதம் பஜத்வம் சுஸ்ரூஷணம் தத்பரணம் பிரஜானாம். என்னோடு குணங்களோடு கூடிட்டு ஜனிச்சவனும் உங்களோடு அண்ணாവുமான ഭരതനെ നിങ്ങൾ എല്ലാവരും പോട്ടി പൊറാമയൊന്നും ഇല്ലാതെക്ക് സേവിച്ചുക്കണം. അത് എന്നെ ശുശ്രൂഷിக்கிறதுக்கு ஈக்குவலாக்கும். இந்த உலகத்துக்கு இந்த ராஜ்யத்துக்கு நன்மையை உண்டாக்குறதுக்கு ஈக்குவலாக்கும். தஸ்மாத் நான் ஈஸ்வரனாக்கும் அப்படின்னு சொன்னேனே அதனாலேயே நான் சொல்றத நீங்கள் கேளுங்கோ. பவந்தஹா நீங்கள் எல்லாரும் என்னோட புத்திரர்களாக்குமே. நீங்கள் எல்லாரும் 100 பேரும் என்னோட புத்திரர்களாக்கும். நீங்கள் எல்லாரும் மம என்னோடு ஹிருதயேன ஹிருதய சங்கல்பத்தால மனசங்கல்பத்தால ஜாதாஹா ஜனிச்சவாளாக்கும். நானேதான் நீங்கள் எனக்காயிட்டு இந்த பிரகிருதியில
நீங்கள் செய்ய வேண்டியதான கர்மங்கள் இருக்கு. என்னோட டூல்ஸ் ஆயிட்டு நீங்கள் பிரவர்த்திக்கணும். சர்வே நீங்கள் எல்லாரும் மகியாம்சம் உங்களோடு அண்ணாவான சிரஷ்டனான அமும் இந்த சனாபம் ஒரே நாபியிலேந்து வந்த சகோதரனை, ஒரே உதரத்திலேந்து ஒரே அம்மாவோடு கர்ப்பபாத்திரத்திலேந்து வந்த இந்த சகோதரனை, சனாபம் ஒரே நாபியிலேந்து வந்த இவனை, பரதன் அப்படிங்கிற இவனை அக்லிஷ்ட புத்தியா போட்டி பொறாமைയൊന്നും ഇല്ലാത്ത കാമക്രോധ മോഹലോഭ മത മത്സര്യ ഭാവങ്ങളില്ലാത്ത ബുദ്ധിയോട് കൂടിയിട്ട് ചിത്തശുദ്ധിയോട് കൂടിയിട്ട് ഭജദ്വം സേവിയുങ്കോ, ഉങ്ങളോട് അണ്ണാ ചൊല്ലറതെല്ലാം അതേപടി അനുസരിച്ചുക്കുങ്കോ, തത് അതാക്കും ശുശ്രൂഷണം നിങ്ങൾ എനക്കായിട്ട് ചെയ്യற സേവനം. ஈஸ்வரனாக்கும் நான் என்னவாக்குமோ செய்ய சொல்லுறேன், அதை நீங்கள் செய்யறதாக்கும் எனக்கான பூஜை. ராஜாவான பரதனை சேவியுங்கோ, அதை நானாக்கும் சொல்லுறேன். காரணம் நான் என்னோட ஹிருதயத்திலேந்து சிருஷ்டிச்ச என்னோட புத்திரர்களில சிரஷ்டனாக்கும் பரதன். பிரஜானாம் பரணம் நீங்கள் உங்களோடு ஜேஷ்டனான பரதனை ராஜ்ய பரிபாலனத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ. 21வது ஸ்லோகம். பூதேஷு வீருத்யஹ உத்தமா ये सरीसृभाः तेषु सबोधनिष्ठाः ततः मनुष्याः प्रमदाः ततः अपि गन्धर्वसिद्धाः विबुध अनुगाः ये भूतेषु वीरुद्य उत्तमाये उत्तमा भूतेषु वीरुद्य उदत्तमाये सरीसृभास्तेषु सबोधनिष्ठाः तदो मनुष्या प्रमदास्तदोऽपि गन्धर्वसिद्धा വിബുധാനുഗായേ. സർവചരാചരങ്ങളെയും റെസ്പെക്റ്റ്ഫുള്ളായിട്ട് ബഹുമാനിക്കണം. ചരാചരങ്ങളിலேயே சிரஷ்டமா இருக்கிறது, விருட்சலதாதிகளை விட சிரஷ்டமா இருக்கிறது ஊர்ந்து போறவைகள் ஆக்கும். ஊர்ந்து போற உயிரினங்களை விட கிரமேண சிரஷ்டதை உள்ளவாளாக்கும் பட்சி மிருகாதிகள். அதுக்கப்புறம் மனுஷா, பூதப்பிரேதாதிகள், கந்தர்வர்கள், சித்தர்கள், கிணறர்கள், அசுரர்கள், தேவர்கள் இப்படின்னு போறது. சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிறது பகவான் ஸ்ரீஹரியாக்கும் அப்படிங்கிற போதம் உண்டாகணும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், பகவான் இல்லாத ஒரு இன்ச் இடம் கூட கிடையாது. ஒரு இலை அசையணும்னா கூடியும் அதுல பகவத் சைதன்யம் உண்டாகணும். பூதேஷு உயிரினங்களில வீருத்யஹா விருட்சலதாதிகளை விட செடி கொடிகளை விட உத்தமா ஜாஸ்தியான சிரஷ்டதை சரீஸ்ருபாஹா சஞ்சாரம் செய்யறதுக்கு சாதிக்கிற ஊர்ந்து போற ஜீவிகளுக்காக்கும் உள்ளது. ஒரு இடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு சஞ்சரிக்கிற ஊர்ந்து போற சர்ப்பம் மாதிரி இருக்கிற ஜீவிகள். ஏ உயிரினங்களில சபோத நிஷ்டாகா புத்தி ஒர்க் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி சிரஷ்டதை அப்படிங்கிறது கூடும். சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. சத்குணம் கூடி நிற்கிற உயிரினங்களுக்கு புத்தி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும், நல்ல புத்தியா இருக்கும். சஞ்சாரம் செய்யறதுக்கு சாதிக்கிற ஊர்ந்து போற ஜீவிகளை விட சிரேஷ்டதை புத்தி இருக்கிற உயிரினங்களுக்கு இருக்கு. ததஹா மனுஷ்யாஹா இந்த உயிரினங்களை விட சிரேஷ்டதை சாதாரண மனுஷாளுக்கெல்லாம் உண்டு. ததஹா அபி மனுஷாலை விட பிரமதாஹா பூத பிரேதாதிகள் சிரேஷ்டம். விபுத தேவர்கள் அவளை விட சிரேஷ்டம். விபுத அனுகாஹா தேவர்களோடு அனுயாயிகளும் சிரேஷ்டம்தான். கந்தர்வ
சித்தாகா கந்தர்வர்களும் சித்தர்களும் எல்லாம் சிரேஷ்டதை ஜாஸ்தியாயிட்டு இருக்கிறவாதான். சிரேஷ்டதை கூடுதல் இருக்கிறவாள சிரேஷ்டதை கம்மியாயிருக்கிறவா ரெஸ்பெக்ட் செய்யவே வேணும். அதுக்காயிட்டு சிரேஷ்டதை ஜாஸ்தி இருக்கிறவாள எடுத்து சொல்றேன் கேளு. 22வது ஸ்லோகம். தேவ அசுரேபியः மகவத் பிரதானா தட்ச ஆதயः பிரம்மசுதாः து தேஷாம் பவः பரः சஹ அத விரிஞ்சி வீர்யः சஹ மத்பரः அஹம் द्विजदेव தேவः. தேவாசுரேபியோ மகவத் பிரதானா தட்சாதயோ பிரம்மசுதாஸ்து தேஷாம் பவப்பர சோத விரிஞ்சி வீர்யா சமத்பரோஹம் द्विजदेव தேவா. அசுரேபியः அசுரர்களை விட மகவத் பிரதானா தேவாக இந்திரன் முன்னால தலைவனாயிட்டு நிற்கிற தேவர்கள் சிரேஷ்டர்களாக இருக்கா. தேஷாம் தேவர்களை விட தட்ச ஆதயः பிரம்ம சுதாஹாது தட்சன் தொடங்கின பிரஜாபதிகள் பிரம்மபுத்திரர்கள் சிரேஷ்டர்களாயிட்டு இருக்கா. அவளாகட்டும் அந்த பிரஜாபதிகளாகட்டும் தேவர்களை விட சிரேஷ்டர்களாயிட்டு இருக்கா. தேஷாம் பவஹா பரஹா பிரஜாபதிகளில சிரேஷ்டனாக்கும் ஸ்ரீருத்ரன். சஹா ஸ்ரீருத்ரன் விரிஞ்ச வீரியஹா பிரம்மாவோடு புரிகக் கொடிகளுக்கு நடுவிலேந்து உண்டானவராக்கும். ஸ்ரீருத்ரனோடு பிதாவோடு ஸ்தானமாக்கும் பிரம்மாவுக்கு உள்ளது. அப்படிங்கிறதுனால சிருஷ்டி கிரமம் அப்படிங்கிற மெத்தேடில் ஸ்ரீருத்ரனை விட சிரேஷ்டன் பிரம்மாவாக்கும். அப்பாவும் மகனும் அப்படிங்கிற பந்தம் அதன்படி ஸ்ரீருத்ரனை விட பிரம்மாவாக்கும் சிரேஷ்டதை ஜாஸ்தியாக இருக்கிறவர். காலாக்னி ருத்ரனையாக்கும் இங்க சொன்னது. பிரளய காலத்தில் சம்ஹார தாண்டவமாடுற ஸ்ரீருத்ரனையாக்கும் இங்க எடுத்து சொன்னது. சிருஷ்டியோடு ஆத்திய காலகட்டத்தில் பிரம்மாவோடு சரீரத்திலேருந்து பலவிதமான சிருஷ்டிகள் உண்டாச்சு. அதுல புரிகக் கொடிகளுக்கு நடுவிலேருந்து உண்டானவராக்கும் ஸ்ரீருத்ரன். அந்த ஸ்ரீருத்ரன் காலாக்னி ருத்ரனாக்கும். அந்த ருத்ரனையாக்கும் இங்க சொன்னது. மகாதேவன் அப்படிங்கிற ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு சத்குணமாக்கும் இருக்கு. ஸ்ரீருத்ரனுக்கு சம்ஹார சமயத்துல தமோகுணம் மஸ்ட் அப்படிங்கிறதுனால தமோகுணமாக்கும் உள்ளது. சம்ஹாரத்துக்காயிட்டு தமோகுணம் ஸ்வீகரிச்ச ஸ்ரீருத்ரனையாக்கும் இங்க சொன்னது. சஹா மத் பரஹா பிரம்மாவுக்கு மேலேயாக்கும் விஷ்ணுவான என்னோடு ஸ்தானம். ஸ்ரீருத்ரனை விட உயர்ந்த ஸ்தானமாக்கும் பிரம்மாவுக்குள்ளது. அந்த பிரம்மாவுக்கு மேலேயாக்கும் விஷ்ணுவான என்னோடு ஸ்தானம் அப்படின்னு பகவான் சொல்றார். என்னோடு நாபியிலேந்தாக்கும் பிரம்மா உல்பவிச்சது அப்படிங்கிறதுனால பிரம்மாவை விட சிரேஷ்டனாக்கும் நான் அப்படின்னு பகவான் சொல்றார். சஹ அகம் இப்படியெல்லாம் இருக்கிற நான் திஜதேவ தேவஹா ரொம்ப ரொம்ப சிரேஷ்டதை இருக்கிற நான் ஆரையாக்கும் உபாசிக்கிறேன் அப்படின்னாக்கா நான் உபாசிக்கிறது ஆரையாக்கும்னாக்கா பிராமணர்களையாக்கும் நான் உபாசிக்கிறேன். பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற உத்தமோத்தமர்களாக்கும் வேத பண்டிதர்களான பிராமணர்கள். நான் பூஜிக்கிற பிராமணர்கள்
என்னை விட சிரேஷ்டர்களாக்கும் அப்படின்னு ரிஷபதேவன் சொல்றார். பக்ததாசனான பகவான் ஸ்ரீஹரி பிராமண பக்தனாக்கும் அப்படின்னு சொல்றார். இருபத்தி மூணாவது ஸ்லோகம். ந பிரம்மணைஹி துலயே பூதம் அந்யது பஷ்யாமி விப்ராஹ கிம் அதஹ பரம் து யஸ்மின் ந லபிஹி பிரஹுதம் ஸ்ரத்தயா அஹம் அஸ்னாமி காமம் ந ததா அக்னிஹோத்ரே ந பிரம்மணைஸ்துலயே பூதமன்யத் பஷ்யாமி விப்ரா கிமதः பரம் து யஸ்மின்னலபி பிரஹுதம் ஸ்ரத்தயாஹமஸ்னாமி காமம் ந ததாக்னிஹோத்ரே. பிராமணர்களை விட சிரேஷ்டர்களாயிட்டு ஒருத்தரும் இந்த உலகத்துல இல்லை. அவளுக்கு பக்தியோடு கூடிட்டு கொடுக்கிற அன்னத்தை மாதிரி அக்னிஹோத்திரத்துல இருக்கிற ஹவிச நான் சாப்பிடுறதும் இல்லை. பிராமணர்களாயிட்டு வந்து உணவெடுத்துக்கிறது நானாக்கும். நான் தான் பிராமணர்களோட ரூபத்துல வந்து சாப்பிடுறேன். அந்நிய பூதம் வேற ஒருத்தருமே ஒரு உயிரினவும் பிராமணைஹி ந துலயே பிராமணர்களை விட சிரேஷ்டர்களாயிட்டு இல்லை. பிராமணர்கள்கிட்ட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை. பிராமணர்களை விட சிரேஷ்டர்களாயிட்டு யாருமே இந்த உலகத்துல இல்லை. விப்ராஹா அதஹா பரம் பிராமணர்களுக்கு அப்பாற்பட்டதாயிட்டு கிம் பஷ்யாமி வேற என்ன வாக்கும் காணறதுக்கு சாதிக்கும். யஸ்மின் அந்த பிராமணர்களுக்கு ஸ்ரத்தையா நம்பிக்கையோடு கூடிட்டு பிரஹுதம் நம்ம கொடுக்கிற அந்த அன்னத்தை அகம் நான் காமம் அஸ்னாமி ஆக்ரகத்தோடு கூடிட்டு சாப்பிடுறேன். அந்த அன்னத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கான ஆசையோடு கூடிட்டு ஸ்வீகரிக்கிறேன். அக்னிஹோத்ரே ந ததா அக்னியில ஹோமம் செய்யற ஹவிச ந ததா அந்த அளவுக்கு பிரியத்துடன் நான் சாப்பிடுறதில்லை. அன்னதான பிரியனாக்கும் பகவான் இருக்கிறதுலேயே சிரேஷ்டமான தானம் அன்னதானமாக்கும். விராடு புருஷனோடு முகத்திலேந்தாக்கும் அக்னி உண்டாச்சு. பகவானுக்கு கூடுதல் விருப்பம் அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு கொடுக்கிற அந்த அன்னதானமாக்கும். அதனால பகவான் சொல்றார், எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவர்களாக்கும் பிராமணர்கள். அக்னிஹோத்திரத்துல இருக்கிற ஹவிச விட பிராமணர்களுக்கு கொடுக்கிற அன்னத்தையாக்கும் நான் விரும்பி சாப்பிடுறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். இருபத்தி நாலாவது ஸ்லோகம். திருதா தனுஹு உஷதி மே புராணி ஏன இஹ சத்வம் பரமம் பவித்ரம் ஷமஹா தமஹா சத்யம் அனுக்ரஹா ச தபஹா திதிச்ச அனுபவஹா ச யத்ர திருதா தனூருஷதி மே புராணி ஏனேஹ சத்வம் பரமம் பவித்ரம் சமோதம சத்யமனுக்ரஹஸ்ச தபஸ்திதிச்சானுபவஸ்ச யத்ர. சிரேஷ்டவும் வேதமயவுமான சரீரம் தரிச்சவாளாக்கும் பிராமணா, வேதத்தை படிச்சு படிப்பிக்கிறவாளாக்கும் அவா, சத்குணம் ஜாஸ்தியா இருக்கிறவாளாக்கும்
இந்திரிய ஜெயம் இருக்கிறவாளாக்கும், உண்மையை பேசுறவாளாக்கும், அனுகிரக சக்தி இருக்கிறவாளாக்கும், தபசு, திதிச்சா, அனுபவ ஞானம் இதெல்லாம் இருக்கிற பிராமணர்களுக்கு துல்லியர்களாயிட்டு நான் வேற ஒரு உயிரினத்தையும் காணலை அப்படின்னு பகவான் சொல்றார். பிராமணர்கள் எப்படி இருக்கிறவாளாக்கும் அப்படின்னு சொல்றா. ஏனா ഏതൊരുവനാല ഉഷതി ശ്രേഷ്ഠവും പുരാണി വേദസ്വരൂപനുമാണ് വേദമയമാണ് ആദിനാരായണനാണ് മേ എന്നോട് തനുഹു ശരീരം ധൃത ധരിക്കപ്പെട്ടിരിക്കോ. വേദം പഠിപ്പിക്കുന്നത് ആരാക്കുമോ അവൻ ബ്രാഹ്മണൻ. പ്രതിഫലം எதிர்பார்க்காதக்கு வேதத்தை தெரிஞ்சு அந்த வேதத்தை அடுத்தவாளுக்கு படிப்பிக்கிறவன் பிராமணன். வேதத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். பரபிரம்மத்தை அந்த அத்வைத மூர்த்திய தெரிஞ்சுக்கிறவன் பிராமணன். பரபிரம்மத்தை பூர்ணமாயிட்டு தெரிஞ்சவா ஆரும் இல்லை. இருந்தா கூட பிரகிருதியிலேருந்து அழியக்கூடின பிரகிருதியிலேருந்து அழியாத பரபிரம்மம் என்னவாக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட் ஆயிட்டு தெரிஞ்சவன் பிராமணன். பிரபஞ்சம் அப்படிங்கிறது துவைத பாவம் இருக்கிறதாக்கும் அப்படின்னும், பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் அத்வைத ஸ்வரூபனாக்கும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கிறவன் பிராமணன். பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த பரபிரம்மத்துல எத்திப்படுறதுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் வழியாக்கும் பரமாத்மாவுக்கு எத்திப்படுறதுக்கு சாதிக்கும். வேதம் படிப்பிக்கிற பிராமணா எத்ரா அந்த பிராமணன்ல பரமம் டோப் மோஸ்ட் பவித்ரம் புனிதமான சத்துவம் சத்குணம் ஜாஸ்தியாக இருக்கும். சமஹா சொஸ்ததை இருக்கிற அந்த கரண சுத்தி இருக்கிறவனாக்கும் பிராமணன். ரஜோகுண தமோ குணங்கள் பிரகடமாகாத்தவனாக்கும் பிராமணன். தமஹா இந்திரிய கண்ட்ரோல் இருக்கிறவராக்கும் பிராமணன். சத்தியம் உண்மையை மட்டும் சொல்லறவனாக்கும், பொய்மை இல்லாதவனாக்கும், மனசாவாஜா கர்மனா சத்திய சந்தனாக்கும் பிராமணன். அனுகிரகாச்ச அடுத்தவாள அனுகிரகிக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கிறவருமாக்கும் பிராமணன். எனக்கு துல்லியன் அப்படிங்கிறதுனால சத்குணம் கூடின அவஸ்தையில அனுகிரகங்களை கொடுக்கறதுக்கும் பிராமணனுக்கு சாதிக்கும். சங்கடம் அனுபவிக்கிறவாளுக்கு ஹெல்ப் செய்யற சுபாவம் பிராமணனுக்கு உண்டாகும். தபஹா நன்னா யோசனை பண்ணி பிரவர்த்திக்கிறவனாக்கும் பிராமணன். சுதர்ம அனுஷ்டானங்களை செய்யறவனாக்கும் பிராமணன். திதிச்சா எல்லாம் பொறுத்துக்கிற சுபாவம், துக்கங்களும் வலிகளும் அபமானங்களும் எல்லாம் தாங்கிறதுக்கான பொறுமை இருக்கிறவனாக்கும் பிராமணன். வேதம் படிப்பிக்கிற பிராமணன். அனுபவஹாச்ச அனுபவ ஞானமும் இருக்கிறவராக்கும் பிராமணன். பரபிரம்மத்தையும் பிரகிருதியையும் செப்பரேட் ஆகி தெரிஞ்சு அந்த ஞானம் இருக்கிற பிராமணன். அதனாலேயே பிராமணனுக்கு துல்லியனாயிட்டு நான் வேற யாரையும் காணறதில்லை அப்படின்னு ரிஷபதேவன் அப்படிங்கிற விஷ்ணு பகவான் புத்திரர்கள் கிட்ட அந்த பிரம்மாவர்த்தத்துல பிரம்மர்ஷிகளோடு சபையில சொல்லறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேதம் படிச்சு கர்ம உபாசனா ஞான காண்டங்களை படிச்சு அடுத்தவாளை படிப்பிக்கிற சிரேஷ்டதை இருக்கிறவாளாக்கும் பிராமணா. சத்குணம் இருக்கிற, இந்திரிய மனோ நியந்திரணங்கள் இருக்கிற, அந்த கரண சுத்தி இருக்கிற பிராமணா. மனசா வாஜா சத்தியம் மட்டும் சொல்லற, சத்தியமாயிட்டு மட்டும் பிரவர்த்திக்கிற பிராமணா. சமபாவனை, பொறுமை, குணம் இதெல்லாம் இருக்கிற பிராமணா. பிரகிருதியும் பரபிரம்மவும் என்னவாக்கும் அப்படிங்கிற ஞானம் இருக்கிற பிராமணன். இப்படி இருக்கிற அந்த பிராமணனை விட சிரேஷ்டனாயிட்டு இந்த உலகத்துல நான் யாரையுமே சிரேஷ்டன் அப்படின்னு நினைக்கலை அப்படின்னு ரிஷபதேவன் சொல்லின்னு இருக்கிறத பார்க்கிறோம். 25வது ஸ்லோகம். மத்தஹா அபி அனந்தாத் பரதஹா பரஸ்மாத் ஸ்வர்க அபவர்க அதிபதேஹே ந கிஞ்சித் ஏஷாம் கிமு ஸ்யாத் அதிதரேண
தேஷாம் அகிஞ்சனானாம் மயி பக்திபாஜாம் மத்தோப்யனந்தாத் பரத பரஸ்மாத் ஸ்வர்காபவர்காதிபதேர்ன கிஞ்சித் ஏஷாம் கிமு ஸ்யாதிதரேண தேஷாம் அகிஞ்சனானாம் மயி பக்திபாஜாம் ஏஷாம் கிமு ஸ்யாதிதரேண தேஷாம் அகிஞ்சனானாம் மயி பக்திபாஜாம். ஆதியும் അന്തവും ഇല്ലാത്ത, ഒരു സ്റ്റാർട്ടിങ്ങും എൻഡും ഇല്ലാത്ത, എല്ലാത്തുക്കും അപ്പാർപ്പെട്ടതായിട്ട് പ്രവർത്തിக்கிற സ്വർഗം மோட்சம் இதோடதெல்லாம் அதிபதியாவும் இருக்கிற எங்கிட்டேந்து கூடியும் பிராமணா ஒன்றும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறதில்லை. என்னில அசையாத பக்தி மட்டும் ஆசைப்படுற அவளுக்கு வேற விஷயங்களால என்ன பிரயோஜனமாக்கம் உள்ளது? இந்த பிரகிருதி விஷயங்களால அவளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஏஷாம் என்னோடு பிரியமாயிருக்கிற பிராமணர்களுக்கு மத்தஹ எங்கட்டேந்து கிஞ்சிது ந ஒண்ணுமே அவ ஆசைப்படுறதில்லை, கேட்கறதும் இல்லை. பிராமணர்கள் எங்கட்டேந்து ந காமஹ ഒരു വിഷയവും ആഗ്രഹപ്പെടുறதில்லை, ഒന്നും ആശപ്പെടുறதுமில்லை, அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஒன்றும் கேட்கறதும் இல்லை. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா என்ன கேட்டானாலும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிறவனாக்கும் நான். இகலோக பரலோக சௌக்கியங்களுக்காയിട്ടുള്ള അർത്ഥാർത്ഥ കാമാർത്ഥ ധർമാർത്ഥ മോക്ഷങ്ങളെയും பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியத்தையும் மோட்சம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தையும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிறவனாக்கும் நான். அப்படி இருந்துட்டு கூடியும் எங்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு எந்த கோரிக்கையும் சிரேஷ்ட பிராமணர்கள் வைக்கிறதில்லை. அனந்தஹா ஆதியும் அந்தவும் இல்லாதவனாக்கும் நான், சர்வ வியாபியாக்கும் நான் இல்லாதக்கு ஒரு இஞ்ச இடம் போலும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை, அக்ஷய பாத்திரமாக்கும் நான். அபி இருந்தாலும் கூட மத்தஹா எங்கிட்டேந்து அவ சிரேஷ்ட பிராமணர்கள் ஒன்றும் அவசியப்படுறதில்லை. இங்க பிராமணர்கள் அப்படின்னு சொன்னது வேதத்தை படிச்சு அடுத்த வாளுக்கு பிரதிபல இச்சை இல்லாதக்கு படிப்பிக்கிறவா, அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் அதில் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, பிரபஞ்சம் பிரகிருதி, பிரபஞ்சம் அப்படிங்கிற பிரகிருதி, அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த மோட்சஸ்தானம் அதெல்லாம் தெரிஞ்சவாளாக்கும் இந்த பிராமணா. அதனால வேதத்தை கரைச்சு குடிச்சவா, அதே மாதிரியே அதை அடுத்த வாளுக்கு சொல்லியும் கொடுக்குறா. பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வேதத்தவா விற்கலை. அப்படி இருக்கிற யதார்த்த சிரேஷ்ட பிராமணாலயாக்கும் பகவான் இங்கே குறிப்பிட்டது. பரதஹா சிரேஷ்டர்களில பிராமண சிரேஷ்டர்களில நிறைய பேருண்டே. அந்த பிராமண சிரேஷ்டர்களில வேத பண்டிதர்களில அவளுக்கு எங்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்கறதுக்கு எந்த ஒரு டிமாண்டும் இல்லை. அதே மாதிரி
தேவர்களில பரதகா சிரேஷ்டர்களாயிட்டு நிறைய தேவர்கள் உண்டு. பிரம்மாவை விட சிரேஷ்டனாக்கும் நான் அப்படின்னு சொன்னேனே, அப்படி இருக்கிற எங்கிட்ட പരസ്മാത് സൃഷ്ടനാന എന്നിലേന്തവ ഒന്നും കേട്ടുക്കരുതില്ലേ. പ്രതിഫലം ആഗ്രഹിക്കാതെക്കാക്കും ബ്രാഹ്മണர்கள் സ്വധർമാനുഷ്ഠാനം ചെയ്യலாம். தேவர்களில டாப் மோஸ்டான பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சகாம தெய்வங்களுக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட நிர்குண பரபிரம்ம ചൈതന്യமான எங்கிட்ட பிராமணர்கள் ஒன்றும் கேட்கறதில்லை. സ്വർഗ അപവർഗ അധിപതേഹേ സ്വർഗലോകത്തോടും അപവർഗം பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த மோட்சலோகத்தோடும் அதிபதி அப்படிங்கிறது நானே தானே. புருஷார்த்தங்களில அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களை கொடுக்கறதுக்கும் டாப் மோஸ்ட் புருஷார்த்தமான மோட்சத்தை ஸ்ரேயோ மார்க்கத்தை கொடுக்கறதுக்கும் எனக்கு சாதிக்கும். பிரயோ மார்க்கத்தையும் ஸ்ரேயோ மார்க்கத்தையும் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிற எங்கிட்ட, எல்லா வரங்களும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற வரதனான எங்கிட்டேந்து உத்தம பிராமணர்கள் ஒன்றுமே கேட்டுக்கிறதில்லை. யுகலோக சொர்லோக மோட்ச சௌக்கியங்கள் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற எங்கிட்டவா ஒன்றும் கேட்கறதில்லை. அகிஞ்சனானாம் അകിഞ്ചനാനാം ഒന്നും കേൾക്കാത്ത ഒരു തേവയുമില്ലാത്ത ബ്രാഹ്മണ മയി എന്നിലെ பக்திவாஜாம் திருடபக்தி ஒன்று மட்டும்தான் அவ கேட்குறா. தேஷாம் அப்படி இருக்கிற பிராமணாளுக்கு உத்தம பிராமணாளுக்கு இத்தரேனா வேற விஷயங்களால பிரகிருதி விஷயங்களால கிம் சியாது என்ன பிரயோஜனமாக்கும் உள்ளது. என்னிலேந்து பிராமணாளுக்கு பக்தியை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். வேற எந்த விஷயங்களால அவளுக்கு என்ன பெனிஃபிட்டாக்கும் உண்டாக போறது ഒന്നും പ്രതീക്ഷിക്കാതെക്ക് സ്വധർമാനുഷ്ഠാനത്തെ നടത്തവാക്കും ചേരാ യഥാർത്ഥ ബ്രാഹ്മണ. அந்த அளவுக்கு சிரேஷ்டர்களாக்கும் பிராமணா. அதனால பிராமணர்களோடு அந்த சிரேஷ்டதையை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான்.